என்று அவர் அனாதி தீர்மானத்தினாலே நம்மளை அழைத்தார். அந்த தீர்மானம் நமக்கு என்ன சொல்கிறதுனா சத்தியத்திலே நம்மை நடத்தி செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, மரித்தவர்களை எழுப்புற காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள காலம். அப்பதான் எழுப்புதல் வரும். ஆதி அப்போஸ்தலர் சபையில எப்படி நடந்ததோ அதே போலதான் இன்னைக்கு சபைகளை நடந்தாதான் எழுப்புதல் வரும். அற்புதங்கள் நடந்தாதான் எழுப்புதல் வரும். அதிசயங்கள் நடந்தாதான் எழுப்புதல் வரும். அப்ப எழுப்புதலுக்கு எங்கே ஒருவரை தேர்ந்தெடுக்கவில்லை, கர்த்தர் உங்களை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நெருக்கங்கள் அநேக உண்டு, போராட்டங்கள் அநேக உண்டு, சோதனைகள் அநேக உண்டு. அதெல்லாம் இருந்தாதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. சோதனையே எனக்கு வராம சொன்னா கிறிஸ்தவம் கிடையாது. ஏன்னா சோதனையை தக்கதான போக்கை அவர் என்ன பண்றார், உண்டு பண்ணி தப்பி செல்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வல்லவரை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களால எல்லா சோதனையும் கடக்க முடியும், எல்லா சோதனையும் ஜெயிக்க முடியும். ஆனாதான் வசனம் கூட சொல்லுது, கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்க பிறந்தவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. என்ன பண்ணுறது? சோர்ந்து போகக்கூடாது. ஒரு ஆராதனை பண்ணா நல்லா உற்சாகமா ஆராதனை பண்ணணும். இருதயத்திலிருந்து தேவன் என்ன பண்ண துதிக்கணும். அல்லேலூயா. அப்போதான் வல்லமைகள் வரும், வரங்கள் கடந்து வரும், அபிஷேகம் கடந்து வரும். அப்போதான் நீங்க அற்புதங்கள் செய்தாதான் சபை விளங்கும், சபை பெருகும். அப்போ அற்புதங்கள் இருக்கா இல்லையா? நிச்சயமாய் அற்புதங்கள் இருக்கு. அல்லேலூயா. இயேசு சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டினும் அதிகமாய் அற்புதங்களை செய்வான். அல்லேலூயா. இப்ப நீ உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருமே அற்புதம் செய்கிற வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டவில்லை. இன்னைக்கு சபைகளிலே பின்மாறி ஊற்றப்பட வேண்டும், விசுவாசிகள் மேலே பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். இந்த பின்மாறி அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற நம்ம ஜெபிக்கும் போது, அந்த பின்மாறி ஊற்றும் போது நாம் சகல விதமான பிசாசுகளை ஜெயங்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்களே, நான் சுவிசேஷ ஊழியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு உத்திரமில்லையில் ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டுருந்தார். தெருவோரும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் ஒரு கூட எங்கள் சில சகோதரிகளோட போனோம். தெருவிலேயே ஜபம் பண்ணிக்கிட்டே போனோம். அப்போ கூப்பிட்றவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணி சொல்லி தெருவில் கோலம் போட்டவங்க, வீடு பெருக்கெல்லாம் ஜபம் பண்ணும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, தொப்புன்னு உயராங்க. ஏன்? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் தேவன் இப்படிதான் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களை என்ன பண்ணுமா, நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளுக்கு ஒரு கேடகமா இருக்குது, அவர் வார்த்தை நம்மளுக்கு ஒரு கேடகமா இருக்கு, அவர் அபிஷேகம் நம்மளுக்கு ஒரு கேடகமா இருக்கு. இந்த கேடகத்தை நாம் பெற்றுக்கொள்ளோம் என்றால் உலகத்தையே ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறவர் இங்கேயும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ண, ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்பட வேண்டும். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்க கையில் இருந்தா சகல சத்தியத்திலும் உங்களை நடத்தி செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பாருங்க, நீங்க அபிஷேகம் என்பது ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் கேட்டு தாகமா இருக்கும் போதுதான் அவன் மேல் அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வார்த்தை என்ன? அவர் சொல்றார், என் வார்த்தை வெறுமையா திரும்பாதுன்னு சொல்றார். என் வார்த்தை வெறுமையா திரும்பாது, நான் சொல்வதை அப்படியே அது செய்யும் என்றார். அப்ப வார்த்தைக்குள்ள என்ன வல்லமை இருக்கு? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ரத்தத்துல என்ன வல்லமை இருக்கு? இந்த வல்லமைகளை நாம் பயன்படுத்த தெரிய வேண்டும். நம்மளுக்கு நெருக்கம் வரும்போது, நம்மளுக்கு போராட்டம் வரும்போது, வியாதி வரும்போது, நிந்தை வரும்போது, இதெல்லாம் என்ன பண்ண சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய போராட்டங்களை கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:11 ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, அன்றியும் மரித்தோருடைய இயேசுவை ஆவி
உங்களில் வாசமாயிருந்தால் எழுப்பினவர் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, பாருங்க, சாவுக்கு எதிர்வான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் எவ்வளவு பலன் இல்ல. ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, ஆவியானவர் வார்த்தையாக உருவாகிறார், வார்த்தை ரத்தமாய் உருவாகுது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்படும் தான் ரத்தம் இருந்தது. ஏன்னா அந்த ரத்தத்தில் தான் பாவம் இல்லாமல் இருந்து அந்த ரத்தம் தான் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை எழுப்புகிறது ஆவியானவர். இந்த சரீரம் சாவுக்கான இந்த சரீரம், பலவீனமான சரீரம், வியாதி உள்ள சரீரம், பாவம் உள்ள சரீரம், இந்த சரீரம் பலவீனப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் எழுப்பதினால்தான் அவர் வல்லமையாய் ஊழியம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னா என்ன முக்கியம்னா அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நீ பெற்ற அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். பவுல் அப்படிதான் சொல்றாரு. நீ அனல் மூட்டி எழுப்பும் போதுதான் அந்த அபிஷேகம் உன்னை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும். அல்லேலூயா. உன் சரீரத்தை மரணத்திலிருந்து என்ன பண்ணுமா, சாவுக்கு எதுவான சரீரத்தை கூட அது உயிர்ப்பிக்கிற வல்லமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன், மரித்தவர்களை எழுப்புற காலம், மரித்தவர்களே எழுப்புற காலம். சும்மா உட்கார கூடாது. ஜனங்கள் சும்மா ஜெபிக்காத ஜனங்களால ஒண்ணுமே என்ன பண்ணுது, தேசத்தை அசைக்க முடியாது, ஊழியத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஜெபம் செய்ய செய்யதான் உன் காரியம் தேவன் திட்டமாய் விளக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா துர்ச்செய்தியும் உன் இருதயத்தில் வந்தாலும் நீ கலங்க மாட்டேன். உன் இருதயம் கலங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்துவுக்கு பிரேமம். ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள் ஒன்றும் அதிகமாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. துதி ஒரு போராயுது. துதி ஒரு போராயுது. இந்த ஆளுதங்களாம் தெரியல. என்ன பண்ற, சபைக்கு போறேன், அந்த வாரத்துல சத்தியத்தை கேட்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ற, பைபிளை தந்து எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிற, பைபிளை நீ தொடர்றது கிடையாது. அப்போ அபிஷேகத்தை என்ன பண்ற, வாஞ்சிக்க மாட்ட. சபையில வரும்போது உன்னு பக்கத்துல ஒருத்தருக்கு அபிஷேகம் வந்தாலும் என்ன பண்ற, அந்த அபிஷேகத்தை கண்டு எனக்கும் அந்த அபிஷேகம் வேண்டும் என்ன பண்ற, கேட்க மாட்டாங்க. பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், பாருங்க, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆகிட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு முக்கியமா இருக்கிறார் பாருங்க. ஆவியானவர் சபைகளிலே ஊற்றப்படும் போதுதான் எழுப்புதல் வரும். ஆவியானவர் சபைகளை ஊற்றும் போதுதான் உயிர் மீட்சி சபைகள் அடையும். அல்லேலூயா. அப்ப சபைகள் உயிர் மீட்சி அடைது என்றால் எழுப்புதலுக்கான காலம் சமீபமா இருக்குது அற்றோம். அப்ப எழுப்புதல் வரும்போது சபைகள் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்கள்ல சபையே கிடையாது. இந்தியாவில் எத்தனை 4 லட்சம் கிராமங்கள்ல சபையே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு யாருன்னா நம்ம தான் காரணம். அல்லேலூயா. நாம் பாரப்பட்டு ஜெபித்தா ஆண்டவரின் தேசத்தை அசக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கவலைகளையே, நம்முடைய கஷ்டங்களையே, நம்முடைய வேதனைகளே சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா, பிறருக்காக ஜெபிக்கிறோமா? கொஞ்ச நேரம் முன்ன ஊழியக்காரர்கள்லாம் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மரித்து போகிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் என்ன பண்ண, ஊழியத்தை விட்டு என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரர்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, நீங்க அநேக கூட்டங்களை நடத்தினாலும், அநேக கூட்டத்துக்கு போனாலும், நீங்க மற்றவங்களுக்கு ஜெபித்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வரணும் என்ன பண்ணா, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கும் போதுதான் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவரை நம்ப நம்ப நம்ப
உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்றார், நான் நம்புறது எனக்கு கிடைக்கல ஆண்டவரே, ரொம்ப நான் தளர்ந்து போகிறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் ரொம்ப நிந்திக்கப்படுறேன், என் பலவீனம் என்ன பண்ணுது, ஆண்டவரத்தில் அதிகமா நெருங்காதபடி எனக்கு ஒரு சோர்வை வருது ஆண்டவரே அப்படி சொல்ற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவன் உன்னை நினைத்திருக்கிறார் என்றால் தேவன் உனக்கு சகலத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒருபோதும் நம்ம ஏற்கக்கூடாது. அவிவிசுவாசம் என்பது நமக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப பலமுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலமுள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் உன்னை ஞானத்தில் மட்டுமல்ல சத்தியத்திலே நடத்தும், சத்தியத்தின் வெளிப்பாடுகளை உனக்கு கொடுக்கும். அந்த சத்தியத்தின் வெளிப்பாடிலே நீ எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயிக்கிற கிருபை உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஞானம் இல்லாம சில காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், நம்ம விட்டுட்டு இருக்கலாம், தோத்துட்டு இருக்கலாம். ஒருவேளை ஊழியத்துல கூட நம்ம தோத்துட்டு இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி இருந்துருக்கலாம், எல்லா விதமான காரியத்திலும் நான் தோத்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் உங்கள் மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் உங்களை ஞானத்துக்குள்ளே நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 ஒரு வசனத்தை வாசிப்போம். சட்னு வாசி. அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. நாசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் பாருங்க வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, பரிசுத்த ஆவியான் வரும்போது ஒரு மனிதனுக்கு வல்லமை கிடைக்குது நம்மளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருக்காக என்ன பண்ண, உண்மையா எழுமன்னா முதல்ல ஊழியத்துக்கு வரணும்னா நீ நல்லா ஜெபித்து கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஜெப ஆவியினால உன்னை நடத்தப்படுவதுனா நீ செய்கிற ஊழியத்துல கர்த்தர் மகிமையான ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு வல்லமை வேண்டும், அற்புதம் நடக்கணும், அப்பதான் சபைக்கு வருவாங்க. இல்ல சபைக்கே வர மாட்டாங்க. ஜனங்கள் என்ன பண்ணுங்க, புற ஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா சொல்ல முடியுமா? புற ஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல. அல்லேலூயா. ஒரு பர்டிகுலர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. கோடான கோடி ஜனங்களுக்கு. அல்லேலூயா. முந்தா நேத்து மட்டும் அமாவாசை பிறையில மட்டும் ஒரு இடத்துல 15 லட்சம் பேர் கூடினாங்க தெரியுமா? சபைக்கு 4 பேர் வரல. சபைக்கு 4 பேர் வரல. ஏன்னா சுயமாய் சிந்திக்கிறது, சுயமாய் ஜெபம் பண்ணுது, சுயமாய் வாருது. அல்லேலூயா. ஆனாதான் நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல. அல்லேலூயா. தேசத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு போராட்டம் இருக்கு. நான் பெற்ற இன்பம் இந்த தேசம் பெற வேண்டும், மக்கள் பெற வேண்டும். 140 கோடி பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்படணும் என்ன பண்ணா, நமக்கு இந்த வாஞ்சை இருக்கு. இந்த வாஞ்சியில இப்ப நீங்க கூறுற அந்த ஜபத்துல என்ன பண்ணா, வீட்டுல அநேக ஜபங்களை பண்ணதான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். அது கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சாத்தானை நீங்க முதல்ல ஜெயம் கொள்ளணும். அப்படி ஜெயம் கொண்டாதான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு முதல்ல எதிரி 2 எதிரி தெரியுமா? ஒன்னு சாத்தான் எதிரி. அல்லேலூயா. அப்படி ஒன்னு சத்ரு, பக்கத்தில் இருக்கிற சத்ரு எதிரி. அப்ப சாத்தானை ஜெயம் கொள்ளணும். இந்த அபிஷேகம் உன்னை சாத்தானை ஜெயம் கொள்ளவும் அவனுடைய முகங்களை முறிக்கவும் இந்த அபிஷேகத்தை நீ என்ன பண்ண, பயன்படுத்த தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயன்படுத்தணும். நீ பயன்படுத்த தெரிஞ்சாதான் நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி உட்காந்துக்கிற, ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லை? ஒண்ணுமே கிடையாது. நீங்க அநேக சபையில என்ன பண்ண, ஒண்ணுமே இல்லாம ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே காத்து. ஏன்னா ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்களா, என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், ஏன்னா பாரப்பட்டு வரேன். அல்லேலூயா. அப்படிதான் நினைப்போம் இல்லையா எல்லாரும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி கூட என்ன சொன்னாங்க, உங்க இருதயத்தில் நெருக்கமா இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன் நெருக்கம் வருது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு நெருக்கம் வராம இருக்கிறதுக்கு நீ ஆவியானவரை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விழாம அந்த ஆவியானவர் நம்மளை பாதுகாப்பார்.
அல்லேலூயா. ஏன் இவ்வளவு நான் இன்னைக்கு ஆவியானவரை பத்தி நான் சொல்றேன்னா, அந்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மோடு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கோணலான வழிகளை கூட என்ன பண்ண தேவன் செவ்வையாய் மாற்றுவார். உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அதான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை மகிமைக்குள்ளே மாற்றும். அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுமா, இந்த மனுஷிக சரீரத்தை விட்டு அது மகிமையின் சரீரமாய் விண்ணவருடைய சரீரமாய் மாற்றுமா. அல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்தை மாற்றக்கூடிய அபிஷேகத்தை வாஞ்சிக்காமல், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்தாமல், அந்த பயன்படுத்திய அபிஷேகத்தை நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்களையும் கிருபைகளும் தாளந்துகளும் புதைத்து வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி நம்ம தேசத்திலே எழுப்புதல் வரும்? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபாலா சந்தரபாலா ரிகா ரீமினி ராக்கரபாலஷ. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் எழுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். வேற எங்கேயும் வரல. நான் திரும்ப சொல்றேன், நீதான் அந்த தீர்க்கதரிசி. கைகள் மேலே உயர்த்த. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நடந்தா அற்புதம் நடக்கும். நான் சொல்றேன் அல்லேலூயா. பேதுரு நடந்து போனான், அவன் நேலைப்பட்டு சுகமானார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேதுரு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அநேக பேதுரு இருக்கு. அல்லேலூயா. நீங்க அநேக சீசரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களால எல்லாமே செய்ய முடியும். நான் சொல்றேன் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல உங்களால எல்லாம் முடியும். உங்களால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அநேக படகு இருந்தது சகோதரிகளே. அவர் பேதுரு படகுல தான் ஏறினார். ஏன்னா பேதுரு தான் அவருக்கு தேவை. இன்னைக்கு நீங்க தான் அவருக்கு தேவை. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் தேவை. நீங்க தான் பேதுரு. நீங்க தான் அப்போஸ்தலர். அல்லேலூயா. நீங்க எழும்புனா நம் தேசம் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு விரோதமாக, நல்லா கேட்டுங்க, சபைக்கு விரோதமாக, விசுவாசி பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற சக்திகளை உங்களால அதமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் இப்போது உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 10:27 ஒருத்தர் வாசனத்தை வாசிப்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் கைத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால முகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரி நீ பாரமா வந்திருக்கலாம், சகோதரனே பாரமா வந்திருக்கலாம், என் போராட்டம் தீராதன்னு வந்திருக்கலாம், என் பிரச்சனை தீராத வந்திருக்கலாம், நீ கவலைப்படலாம், கஷ்டமா இருக்கலாம், உனக்கு வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்துட்டேன் ஆண்டவரே, இனி எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஒருவேளை நீ அப்படி நினைனா அந்த அபிஷேகம் அந்த முகங்களை முறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. ஒடுங்கின ஆவி வரும்போது தான் ஒரு மனுஷன் பலவீனமாகிறான். ஒரு மனுஷன் என்ன பண்றான், சத்துருவை மேற்கொள்ள முடியாது, அவனுக்குள்ள பலவீனம் ஆயிடுறான். அப்ப பலவீனமாகும்போது அதுதான் துதியின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. துதியின் ஆவி பெற்றுக்கொள்ளவன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிப்பான். நல்லா கேட்டுங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிப்பான், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பான். தேவன் ஒவ்வொரு நாளும் அவனோடு பேசுவார், அவன் தேவனோடு சஞ்சரிப்பான், அவன் தேவனோடு வல்லமையை பெற்றுக்கொண்டு அவன் தேவனை போல ஊழியம் செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை போல ஊழியம் செய்யணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாவற்றையும் முன்மாறிய வைத்த நம்முடைய தேவனை போல என்ன பண்ணா நம்ம ஊழியம் செய்யும் போதுதான் ஆவியானவர் நம்மளை நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முகங்களை முறிக்கும். பாவம் சாப கட்டுகள்லாம் என்ன பண்ணுமா, முறிக்குமா. வியாதி பலவீனம்லாம் முறிக்குமா. அப்போ அந்த சத்திய ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அந்த ஆவியானவர் வாசம் செய்யும் போதுதான் உன்னால அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, நீங்க நல்லா ஜெபித்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுடைய வருங்காரியங்கள் நிகழ்காரியங்களை அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் என்பது பக்தி விருத்தி அடைய சொல்லணும். நம்ம சொல்லணும், பக்தி விருத்தி அடையணும். தீர்க்கதரிசனம் பக்தி விருத்தி அடையணும். அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பணும். அல்லேலூயா. அப்போதான் வரும் காரியங்களை
நிகழ்காரியங்களை சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபிரேய நிருபம் 4:12 ஒருத்தர் வாசிங்க. எபிரேய நிருபம் 4:12. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தினமும் உட்கொள்ளணும் சகோதரிகள். இங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்தாவே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. படிங்க படிங்க பாஸ்டர். தேவனுடைய வார்த்தையானது பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கான், அந்த வார்த்தைக்குள்ளே உயிர் இருக்கான். அந்த வார்த்தை செத்து போனவனையும் உயிராக்குமா, ஜீவனை கொடுக்குமா அந்த வார்த்தை. அதான் வார்த்தையை நேசிக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அநேக பொன் வெள்ளியை பார்க்கினும் நீ விளம்பின வேதமே நலம் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறீங்க சொல்லுங்க போகலாம். வேதத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் சொல்லு போகலாம். சகோதரி யாரெல்லாம் நான் வேதத்தை நான் தினமும் படிக்கிறேன், நான் வேதத்தை நேசிக்கிறேன் சொல்லுங்களா. வேதத்தை ஆராயறீங்களா? வேதத்தை தியானத்தோடு ஆராதிங்களா? ஏன்னா வேதத்தின் சத்தியத்தினால ஒரு விடுதலை உண்டு. நல்லா கேட்டுங்க. ஆவினால ஒரு விடுதலை உண்டுன்னா சத்தியத்தினால ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் தெரிஞ்சாதான் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. உனக்கு வேதம் தெரியும். அல்லேலூயா. வேதத்துல நல்லா பண்ணுங்க, யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தின் பைபிளை யாரெல்லாம் தூக்குறாங்களோ, அந்த பைபிளை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் கெட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. உண்மையாவே இங்க அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கடந்து வந்த பாதைகள் அநேகமா இருக்கலாம். கடந்து வந்த பாதைகள் அநேகமா இருக்கலாம். சபைகள் இல்லாம கூட சில ஊழியக்காரங்க வாடகத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் அநேகாரங்க இருப்பாங்க. ஊழியம் செஞ்சாவே உலகத்தான் முன்னாடியே ஊழியக்காரங்க என்ன தெரியுமா, கௌரவம் கிடையாது. ஒரு மாதிரி சீப்பா பார்ப்பாங்க. ஒரு பைபிள் தூக்கின்னு என்ன பண்ணாங்க, ஒரு சீப்பா பார்ப்பாங்க. ஒரு பேக் தூக்கினா சீப்பா பார்ப்பாங்க. இங்க வந்துட்டாங்கன்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. கெட்டு போனவர்களை உயிராக்குறாங்க. கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா. 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 ஊழியக்காரனை அக்னி ஜோலையா வைத்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. 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 நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் ஊழியக்காரர் இல்லைன்னா, நல்லா கேட்டுங்க, அவங்க ஜெபிக்கலன்னா இன்னைக்கு எரிகோ பட்டணம் போல ஆயிருக்கும் ஒரு கிராமம். அல்லேலூயா. தெரியுமா? ஊழியக்காரனை கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் என்ன பண்ணா, கனப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்கு பிரியமான தேவஜனமே, அவர் வார்த்தையை தியானிக்க வேண்டும். அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போதுதான் பிதாவாகிய தேவனை குறித்த ரகசியங்கள் தெரியும், குமாரனாகிய தேவனை குறித்த ரகசியங்கள் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் குறித்த ரகசியங்கள் தெரியும். ரகசியங்களை தெரிந்தவன் தான் கிறிஸ்துவன். ரகசியம் தெரியாமல் ஊமையா இருக்கிறவன் கிறிஸ்துவன் அல்ல. நீ எழுமனாதான், நீ போனாதான். ரூத்து கூட போனா, அப்பதான் போவாசுடைய என்ன பண்ண, அவனை கண்ணில் தயவு கிடைச்சது. நீ போகணும்னா நீ ஆண்டவருடைய வார்த்தையும் வல்லமையும் நீ பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கும் போது உன் கையில எல்லாம் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. 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 உலகத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு தேவன், தெரியுமா? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கும் வந்து விட்டார்கள் சொல்லணும். அல்லேலூயா. நீ சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கணும். உனக்கு வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் துதியினாலே ஓடணும். அல்லேலூயா. அந்த வைராகியம், விசுவாசம் உனக்குள்ள இருந்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீ நினைக்கிற காரியம் எல்லாம் கைகூடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சோர்ந்து போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் பின்மாற்றமாய் போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் வியாதியில் படுக்கக்கூடாது. உன்னை வியாதி உள்ளவன் சொல்வார் பிசாசு. நீ கர்த்தருடைய வார்த்தையை உன் சரீரத்துக்குள்ள அனுப்பியானால் ஆவி, ஆத்துமா, சரீரம் அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் வெளிப்படும் என்றால் உன் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குவார். அல்லேலூயா. 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 தேவனுடைய வார்த்தை இருக்குள்ளம் கருக்குள்ள பட்டயம். பட்டயம் வேணும். பட்டயம் இருந்தா தான் ஜெயம் கொள்ள முடியும். பட்டயம் இல்லைன்னா ஜெயம் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 119:77 வாசிங்க. 119:77. பாருங்க, நான் பேத்திருக்கும்படி உங்க இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. பாருங்க, வேதம் மன மகிழ்ச்சியா. வேதம் என்ன பண்ண, மன மகிழ்ச்சி. இப்ப அபிஷேகம் எல்லாவற்றையும் விடுதலை ஆகுது. இந்த வேதம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. இந்த வேத சத்தியம் நீ கட்டப்படுகிற கட்டுகளை அறுக்கிறது. அபிஷேகம் கட்டுகள் முகங்களை முறிக்கிறது. இங்க நல்லா பார்த்தீங்க, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வேதம் எப்படி தெரியுமா, சத்திய வேதத்தை தினமும் என்ன பண்ணுமா, டேஸ்ட் பண்ணு.
அல்லேலூயா. தெளித்தேன். தேனே நல்லா இருக்கும். தேனே நல்ல சுவையா இருக்கும். அல்லேலூயா. அதிலும் தெளித்தேனா வேதம். அல்லேலூயா. அப்ப அந்த வேதத்தை என்ன பண்ணுமா? வாசிக்கிறேன். நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் துக்கத்தில் இருக்கிறேன். நான் என்ன பண்ண, கவலையில் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் போராட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. என் போராட்டம் தீர்வதற்கு என்ன வழினா, வேத வசனங்களை உட்கொள்ளும் போது அந்த வேத வசனம் உனக்குள்ளே காயப்பட்டுகிற எல்லா காரியத்தையும் நீக்கி அந்த ரணத்தை ஆற்றுகிற தெளி தேனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. வார்த்தை யாரெல்லாம் அறியீர்களோ அந்த வார்த்தை ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இப்ப சத்தியத்தை அறியாம இருந்தா யாருமே உண்மை விடுதலை ஆக்கவே முடியாது. அல்லேலூயா. அதான் அதிகாலை வேதத்தை தியானிக்கணும். அதிகாலை வேதத்தை தியானிக்கணும். அதிகாலை ஜெபிக்கிற யாருன்னா கை தூக்கி போகலாம். அல்லேலூயா. ஜெபிக்கணும் சகோதரிகளே, ஜெபிக்கணும் சகோதரிகளே. எல்லா வரங்களையும் பெற்று 9 வரங்களையும் பெற்றுக்கொள்ளணும். எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றும். நீ எதை விரும்புறியோ அதை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட ரொம்ப பலவீனமாயிடுறாங்க. பிசாசு என்ன பண்ணுது, அவங்களை பிடித்துக் கொள்ளுது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன்னா நீ எதை விரும்புறியோ அதான் வரும். நீ ஆவியானவர் விரும்பினா ஆவியானவர் வருவா. ஆவியானவர் விரும்பினா ஆவியானவர் வருவா. அப்ப ஆவியானவருக்கு விரோதமா உன் சரீரத்தில் இருக்கக்கூடாது. வார்த்தைக்கு விரோதமா உன் சரீரத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய சரீரமானது ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தில் தெளிக்கப்பட்டுதா இருக்கணும். ஆட்டுக்குட்டிய ரத்தம் உன் சரீரத்துக்குள்ள என்ன பண்ணா பாயணும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் உன் சரீரத்தில் பாயமானால் உன் நாடி நரம்புகள் பலம் பெறும். அந்த ரத்தம் சகல பாவங்களையும் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷ ஜாதியும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கினார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வ வல்லமுடைய வார்த்தை உனக்கு ஜீவனும் பலனுமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டலே சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நீ தூங்குற கிறிஸ்தவனா இருக்க கூடாது. நீ விழித்துக் கொண்ட கிறிஸ்தவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருளில் நடக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளவர். அவங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் என்ன பண்ண உதிக்கும், இருளே இருக்காது. அப்போ உன்னை என்ன பண்ண, நீ வெளிச்சமா இருந்தீனா உன்னிடத்தில் அநேகர் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப அநேகர் வரும்னா உன்னுடைய சரீரத்தில் என்ன வெளிச்சம் இருக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே பிரகாசித்தா உன்னை தேடி அநேகர் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரியல, என்ன தெரியல, பிசாசு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட மனக்கண்ணை குருடா மாத்திருக்கிறான். அல்லேலூயா. ஏன் மாத்திரான் சரிமா? அவங்கள பத்தி அவங்களுக்கு இருக்கிற வல்லமையும் அந்த வைராகியத்தை அவன் ஃபுல்லா என்ன பண்றான், மறைச்சிடறான். அல்லேலூயா. ஏன்னா நீ பைபிளை திறந்தாதானே நீ யாருன்னு தெரியும். பைபிளை திறந்தாதான் நீ யாருன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 55:11 வாசிங்க. அப்படியே வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், பாருங்க, நான் விரும்புவதை செய்து, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்துச்சுன்னா, வாக்கு தத்தம் வந்துச்சுன்னா, சகோதரி இங்க பாருங்க, உனக்கு ஒரு முறை வாக்கு தத்தம் ஆண்டவர் குத்துட்டாருன்னா நீ அதை வைத்து ஜெபிக்க 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 அந்த வார்த்தை உன்னை வெறுமையா விடவே விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அது சொல்லுது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டு. அல்லேலூயா. அது அப்படியே எனக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது ஒரு விடுதலை ஆவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு பரிசுத்தம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை நீங்க எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்ப வாக்கு தத்தங்க பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், வார்த்தையை என்ன பண்ணா தியானிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்ல, தியானிக்கணும். அதை எப்படி உட்கொள்ளணும், அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீ ஜெபம் பண்ணணும். ஒரே நாள்ல ஜெபம் பண்ணி முடிச்சு எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லாது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் ஜெபம் பண்றியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அட்லீஸ்ட் உங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. இல்ல, அதான் கட்டு. நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, இதெல்லாம் மனுஷன் கிட்ட ஆவியில கட்டப்பட்டிருக்கும், ஆத்துமாவில கட்டப்பட்டிருக்கும்,
சரீரத்துல கட்டப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாம் கட்டுகள் என்ன பண்ணா நம்ம அகற்றி போனா ஆவியானவர் நடத்தணும், வார்த்தை கிரியை செய்யணும், ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நம்மேலே தெளிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வார்த்தையை நேசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கார். தேவன் எங்க இருக்காரு? வார்த்தையா இருக்கிறார். அந்த தேவன் உன் இருதயத்தில் இருக்குமானால் உன் இருதயம் கலங்கவே கலங்காது. ஏன் இருதயம் துக்கப்படுது? ஏன் இருதயம் வேதனைப்படுது? சொல்லு போலாம். இருதயம் ஒரு மனிதனுக்கு துக்கத்திலும் கவலையிலும் வெசனம் படும்போது அவன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். அவன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். இயேசு இருக்கிற இருதயத்துல வேற ஒண்ணு இருக்கு. பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இருக்கு, மாயை இருக்கு, நண்பர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த இதயத்துல அநேகர் இருந்தா தேவன் வாசம் செய்வாரா? வாசம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த இருதயத்துல வார்த்தையை என்ன பண்ண உள்ள வைக்கணும். வார்த்தையை உள்ள அனுப்பும் போது இந்த இருதயத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் வெளியே போகும்போது தான் அந்த இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அல்லேலூயா. அதுதான் பிரியமானவனே உன் வேண்டுதல் கேட்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமா அப்பாவை ஜெபிக்கணும். உன் இருதயத்துல சந்தோஷத்தோட அப்பாவை ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்பாவை கூப்பிடணும். கூப்பிட கூப்பிட தான் அற்புதம் நடக்கும். நீ ஆண்டவரை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாயோ அவளும் உனக்கு கிருபை பெருகும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப மன வாஞ்சா இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விரும்புனா நீங்க என்ன பண்ணா வேதத்தை நல்லா வாசிக்கணும். வாசித்து சங்கீதங்களை வாசித்து ஒரு பாடலை பாடி நல்ல மன உருக்கமா நீங்க ஆண்டவரை தியானிக்கும் போது உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளும் தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை விட்டு மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? வார்த்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணா தேற்றி ஆற்றுகிறதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க மார்க் 27. எது மார்க் 27 இருக்கு? சரி, மார்க் 2:7 வாசிங்க. மார்க் 2:7. இவன் யார் என்று பாருங்க. நம்முடைய சிந்தனை கூட சம்பந்தம் என்னன்னா எல்லாவற்றையும் மாற்றுகிறதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9 வாசிங்க. முடிக்க போறோம். இப்படி நாம் பாருங்க அவருடைய ரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினி நீங்களாக அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே அல்லேலூயா. நம்ம காலை வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்படல. காலை வெள்ளாட்டு கடாவுல நம்ம ரட்சிக்கப்படல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன பண்ணல? நம்மளை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தத்துல பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தம் நம்மேல ஊற்றப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் நம்மேல தெளிக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் நம்மேல தெளிக்கப்படும் என்றால், அந்த பரிசுத்த ரத்தம் நம்மேல ஊற்றப்பட வேண்டும். நாம் சாத்தானை ஜெயிப்போம், போராட்டத்தை ஜெயிப்போம், மரணத்தை ஜெயிப்போம். அவர் முன்பதாக பரிசுத்தவானாக நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் அவரோடு சேர்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், அல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். பாருங்க இந்த வல்லமை எல்லாம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வல்லமை எல்லாம் நமக்கு கேடகமாய் மாற வேண்டும். ஆமென் ஜீசஸ். இதை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் நாம் பிரகாசிக்க போதுதான் அற்புதங்கள் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நாம் எழுந்திருப்போம். ஆமென் ஜீசஸ். சகோதரி நம்ம எல்லாம் ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்படுவோம். அல்லேலூயா, ஒருமனம். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. ஒருமனம் எல்லாம் விடுதலை கிடையாது. ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமனம் வேணும் சகோதரர். ஆமென் ஜீசஸ். ஒருமனத்தோடு ஆண்டவரை நம்ம துதிப்போம். ஒரு 2 செகண்ட். ஆமென் ஜீசஸ். நிமிடம் ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரத்தை. ஆமென் ஜீசஸ். மாரி அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். மாரி மேல ஊற்றப்பட வேண்டும். ஓ ரபா லபா லபா. ஒருமனம். ஆமென் ஜீசஸ்.
கண்களை நன்றாக மூடி. ஓ ரபலஷ், பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்று, பரிசுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வசனங்களை கை கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை எடுத்து ஜெயம் பெற வேண்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்குள்ளே சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வல்லமை உண்டு ஆண்டவர், வல்லமை உண்டு ஆண்டவரே. பாடலை பாடு ஆண்டவர். வல்லமை உண்டு தகப்பனே, அற்புத வல்லமை ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விடுதலையோடு கூட அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, அந்த விடுதலை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படும்படியா, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படியா, எல்லா கண்களை மூடி எல்லா துதித்து ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஜீவநதி பாயட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் எல்லாரும் கேட்போம், நான் அக்கினியா மாறணும், என் நாவு அக்கினியா மாறணும், என் ஆத்துமா, என் ஆவி, என் சரீரம் அக்கினியாய் மாறட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக இயேசுவே வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினி நாவுகளாய் ஜீவநதியாய் ஜீவ தண்ணீராய் பின்மாரியாய் பின்மாரி அபிஷேகம் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அக்கினி நாவுகளாய் ஒவ்வொருவர் மீதும் உச்ச தலை முதல் உள்ள கால் வரையிலோ ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. வல்லமை சிறியோர் மீதும் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீதும் கரத்தை நீட்டு
நீர் அபிஷேகியும் வல்லமை அக்கினி காற்றாய் அக்கினி மழையாய் ஜீவ நதியாய் ஓ ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி இயேசுவே இறங்கு 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 கிறிஸ்துவின் அபிஷேகம் மக்கள் மீது ஊற்றப்படுவதாக ஓ அல்லேலூயா நிரப்பு 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 நிரப்புமையா நிரப்புமையா பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டோம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டோம் எல்லா மரண கட்டுகள் மரண வியாதி கட்டுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆவி ஆத்துமா சரித்துகிற எல்லா பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பாயட்டும் சுவாமி ஓ பாயட்டும் அப்பா உங்க வல்லமை பாயட்டும் உங்க வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்துல இறங்கும்படியா கிரிகை செய்யும்படியா பலவீனங்கள் மறையும்படியா நாசரேயனாகிய இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள முடியா ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஓ ரபா லபா லபா ரபா ரபா ஓ ரிகா லபா லபா ரபா ஓரி காக்கரபல ஷந்தர ஓரபல ஷந்தர ஹalleluya அப்பா ஆமென் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா தொடர்ந்து இந்த ஊழியம் நடத்த ஆண்டவரே தகப்பனே அநேக ஜனங்கள் ஆண்டவரே பங்கு பெறும்படியா கிருபை செய்யுங்க தகப்பனே அநேக திசையிலிருந்து ஜனங்கள் வரட்டும்பா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த ஜெபம் ஆண்டவரே பரலோக கதவை தட்டும்படியா இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும்படியா வல்லமை நிறைந்த ஜெபமாய் மாற்றும்படியா ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆத்துமாக்கள் கிருபை செய்யுங்க இந்த ஊழியம் பெருகும்படியா கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஊழியக்காரரை கூட உமது கரத்திலே ஒப்புக்கொள்கிற இந்த மன வாஞ்சியோடு இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவரே அன்பு தாசனே ஆண்டவரே